அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முடிஞ்சு அதுக்கு ரிசல்ட் வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ல ஆளும் பிஜேபிக்கு ரொம்ப பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸின் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிரச்சனையை இப்படி மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா? வரப்போற தமிழக எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்தியாவின் எலெக்ஷன், அதாவது வரப்போற 2019 எலெக்ஷன் எந்த மாதிரியான ரிசல்ட்டை தரப்போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன? ஏன் ஆளும் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய அடி விழுந்திருக்கு? இப்படி ஒட்டுமொத்தமா பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இந்த ஒரு தேர்தல், இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது இது இந்தியாவின் அரையிறுதி ஆட்டம் அப்படின்னு தான் எல்லா ஊடகங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரையிறுதி ஆட்டத்தில் மோடி அப்படிங்கிற அலை ஓய்ந்து விட்டது, கண்டிப்பா இனிமே காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆளும் கட்சிக்கு மீது இருந்த அதிருப்தி அப்படின்னு சொல்லலாங்க. இதை தான் பல ஊடகங்கள் எந்த மாதிரியான இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான பிரச்சனையா தான் இந்த ஒரு தேர்தல் இருந்துச்சு. அதுல ராகுல் காந்தி சொல்றார், இந்த மோடி அப்படிங்கிறவர் கண்டிப்பா இந்தியர்களின் நாடி துடிப்பை அளக்க மறந்து விட்டார் அப்படிங்கிறதான். அதே மாதிரி பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு ட்வீட் சொல்றார், நாங்க நிறைய விதத்துல இந்த மக்களுக்காக உழைப்பதற்கான தருணங்கள் இந்த மக்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள், இந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமா பார்க்க போனா மக்கள் இவர்களுக்கு தோல்வியை தந்து விட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும் பிஜேபிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மக்கள் தோல்வியை தந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் 2 விதமான கேள்விகள் எழ வேண்டும். ஒன்னு அப்படிங்கிறது, இப்போதும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இயந்திர மின்னணு வாக்குப்பதிவுகள் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரலையா? ஏன்னா எந்த நேரத்தில் எலெக்ஷன் நடந்தாலும் இந்த இயந்திர வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ரொம்ப விதமான கல்பிரட் வேலைகள்லாம் நடக்குது. ஸோ ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இந்த எலெக்ஷன் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது இப்போது பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த விஷயம் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த முதலாளிகள் மட்டும் நினைச்சா போதும் ஒரு அரசாங்கத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவம் இல்லாட்டி உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இவங்க தோற்பதற்கான காரணம் முதலாளிகள் மட்டும் கிடையாது, தொழிலாளர்கள் அப்படிங்கிற வர்க்கம் தான். சோ கண்டிப்பா இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெறும் 5 காரணங்கள் தான், முக்கியமான 5 காரணங்கள். அதுல முதல் காரணங்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாங்க. விவசாயிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள். அவங்களுக்கு தேவையான நீதி என்பது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான மாநிலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. எந்த மாநிலத்திலும் விவசாயிகளை பற்றி யாருமே செவி சாய்க்கவில்லை. இது ஆளும் கட்சிக்கு, மத்திய ஆளும் கட்சிக்கு மட்டும் கிடையாது, மாநில ஆளும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளை மதிக்காத எந்த அரசும் இந்தியாவில் நிலைநிறுத்துவதற்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. அடுத்தது அப்படிங்கிறது பெட்ரோல் விலை உயர்வு தாங்க. இந்த பெட்ரோல் விலை உயர்வு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஒரு பெட்ரோல் விலை 15 நாளைக்கு ஒரு காட்டு தான் மாத்திட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபி அரசாங்கம் உள்ளக்க வந்த உடனே நீ டெய்லி வேணா மாத்திக்கோ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. இதனால எண்ணெய் நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, டெய்லி ஒவ்வொரு பைசாவா கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பைசாவா கூட்டும் போது சாதாரணமா இந்திய மக்கள் என்ன நினைச்சாங்க, ஓ கொஞ்சம் பைசா தானே கூடுது, ரூபாய் கணக்குல கூடலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சது, பைசா ரூபாயாக மாறியது, ரூபாய் 50 பைசா 1 ரூபாயாக மாறியது. இப்படி அவங்களுக்கு கை கெட்டாத தூரமாக இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறியது அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்த்து நிறைய விதத்துல போராட்டங்கள் நடந்தது. ஒன்னு அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் விலையை குறைங்க அப்படிங்கிறது, இன்னொன்னு அப்படிங்கிறது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறது. இது இரண்டையுமே மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. அதுவும் மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்ரோல் விலையை நீங்க டெய்லி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மத்திய அரசாங்கம் எப்போது இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2017 ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் சொல்வதற்கான காரணம், இந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அவங்க இதை போய் செக் பண்ணி பார்ப்பீங்க, அதுக்காகத்தான். அடுத்த விஷயம், இந்த பிஜேபி கவர்மெண்ட் தோற்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு போகணும். அப்போதான் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த பண மதிப்பிழப்பு ஏற்படுத்தப்பட்ட உடனே நிறைய மக்கள் 500-1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய ஏழை விவசாயிகள் என்ன செய்யறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது இந்த 500-1000 மாத்திரணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்ல இருந்துலாம் பணம் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளாம் ரொம்பவே அனுபவிச்ச ஒரு சிச்சுவேஷன் தான் அது. 2000-4000 ரூபாய் தான் டெய்லி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4000 ரூபாய் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கியூ நிற்கும். அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு வந்து நிறைய விவசாயிகள், தொழிலாளர்கள்லாம் அவங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்திலையும் இந்த மத்திய அரசுக்கு எதிரான அந்த ஒரு கொந்தளிப்பு எல்லா மக்களுக்கும் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுதான். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பண மதிப்பிழப்பா இருக்கட்டும், இதுக்கு உண்மைத்தன்மை என்ன, இது எப்படி சக்சஸ் ஆச்சு, இல்லாட்டி இது எப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இந்த மக்களுக்கு புரிய வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு பெரிய இருக்கும். ஆனா அவங்க அதை செய்ய விட்டுட்டு, நாங்க நல்லதுக்காகத்தான் கொண்டு வந்தோம், நாங்க கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிறது மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, இவ்வளவு பாடுபட்ட மக்களுக்கு இல்லாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்க இதுக்கு தான் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா கண்டிப்பா மக்களுக்கும் ஆறுதல் இருந்திருக்கும்.
எப்பவுமே நம்ம ஒரு வேலையை செய்ய போனா யாரை வச்சு செய்ய வச்சாலும் சரி, இல்லாட்டி நீங்களே செஞ்சாலும் சரி, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். அந்த வேலையை நீ கரெக்டா செஞ்சிருக்க, கரெக்டா செய்யல, இது இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த வேலை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒதுங்கி நின்றுட்டா கண்டிப்பா இந்த வேலை செய்யறவனுக்கு ரொம்பவே அழுத்து போயிடும். அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கும் அழுத்து போயிருக்கு. என்னடா பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, இதனால ஏழை மக்களுக்கு எந்தவித நல்லதும் நடக்கலையே, விவசாயிகளுக்கு எந்தவித நல்லதும் நடக்கலையே, தொழிலாளர்களுக்கு எந்தவித நல்லதும் நடக்கலையே, இப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. இதுதான் அடுத்த தோல்விக்கான காரணம். ஆளும் கட்சியின் அடுத்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இங்க கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் நிறைய தொழிலதிபர்கள் இந்தியாவிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. விஜய் மல்லையாவா இருக்கட்டும், நீரவ் மோடியா இருக்கட்டும், வரப்போற நிறைய பேரா இருக்கட்டும், எல்லாருமே இங்கிருந்து 9,000 கோடி, 11,000 கோடி, 41,000 கோடி எல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஏன் பணம், நான் பேங்க்ல பணம் போடணும் அப்படின்னு சொல்லி போன பதிவுல சொல்லியிருந்தேன். அப்ப நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், நான் பேங்க்ல பணம் போட்டா தொழிலதிபர்கள் சுருட்டிட்டு ஓடிடுறாங்களே, அப்ப என் பணம் சேஃபா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. உண்மையிலேயே அந்த கேள்வி எல்லார் மனதிலும் வந்து இருக்கும். இதன் காரணமாகவும் இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஏழை மக்கள் பாதித்த எந்த ஒரு விஷயமும் இல்லாட்டி எந்த ஒரு அரசாங்கமும் இங்கே நிலை நின்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தாங்க தமிழகத்திலும் விவசாயிகள் அப்படிங்கிறவங்களை பாதிக்கிற எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நிலை நிற்பதற்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. முதல் காரணம், நீங்க இந்த பிஜேபி அந்த அரசாங்கத்துக்கு இந்த ஓட்டு வித்தியாசத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி அரசாங்கத்துக்கு பழங்குடியினர்களின் ஓட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் 40% 30% அப்படியே குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இவங்க பழங்குடியினர்கள் மேலையும், இந்த தொழிலாளர்கள் மேலையும், இந்த விவசாயிகள் மேலையும் ரொம்ப பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு நிலைப்பாடு இப்போது தமிழகத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கு. சோ தமிழக அரசியல்வாதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த டாக்டரா இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அதே மாதிரி ஆசிரியர்கள் அவங்க பள்ளிக்கு போனாதான் மதிப்பு. அரசியல்வாதிகள் நீங்க அரசியல்வாதியாக இருந்து ஆளும் கட்சியாக இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு. அதை விடுத்து நான் அரசியல்வாதியா இருப்பேன், நான் எதிர்கட்சியா இருப்பேன், இல்லாட்டி கட்சிக்கு வராமையே இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மதிப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால அடுத்த தடவையும் உங்களுக்கு இந்த ஆட்சி மலர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு மிக விரைவில் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்யணும். இது இன்னொரு பக்கம் அப்படி இருந்தாலும், அடுத்ததா இந்த தமிழகத்தில் எந்த மாதிரியான கூட்டணிகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான். எப்பவுமே இந்த காங்கிரஸ் இல்லாட்டி திமுக இவங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருந்துச்சு. ஆனா இந்த செய்தித்தாள்கள்ல, ஊடகங்கள்ல கொஞ்ச நாளா பரப்பப்பட்ட செய்தி என்னன்னா, திமுக கண்டிப்பா காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சுக்கிடாது அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இவங்களுடைய கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பரஸ்பரம் எப்பவுமே பார்த்துக்கிறாங்க. கருணாநிதி அவர்களின் சிலை திறப்பு விழாவுக்கு அவங்க வீட்டுக்கே போய் நேரா இன்விடேஷன் கொடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய இந்த கூட்டணி மீண்டும் உருவாக சான்ஸ் இருக்கு. சோ ஆளும் கட்சிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க தான் இந்த மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசாங்கமே அங்க ஆட்டம் காணும் போது ஆளும் கட்சிக்கு ரொம்ப பெரிய பயம் கொடுத்திருக்கும். சோ இதனால ஆளும் கட்சி ரொம்ப பெரிய அளவுல நிறைய மெனக்கேடு, மக்களுக்கான மெனக்கேடு செய்ய வேண்டியதா இருக்கும். அதை விடுத்து மறுபடியும் சின்னதா ஊழல், ரிசோர்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மறுபடியும் போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆளும் கட்சியை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளவு விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எப்பவுமே மறந்துடுவாங்க. இவ்வளவு விஷயம் நம்மளை சுத்தி நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நான் சின்ன லெவல்ல தான் யோசிக்க வச்சிருக்கேன். அடுத்ததா கொஞ்சம் கூட இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வு கண்டிப்பா சொல்லலாம். எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது அப்படிங்கிறது கந்துவட்டி கொடுமை, விவசாயிகள், 8 வழிச்சாலை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை யாருமே விரும்புவது கிடையாது. எங்களுக்கு தேவை நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு தேவையான உதவிகள் சென்றடைய வேண்டும். அது கஜா புயலா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஊழல் நடந்த எந்த இடத்துலமே இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்போது யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அவங்க அந்த அரசியல் பின்னாடி வருவாங்க. ஸோ இதை மட்டும் அரசியல்வாதிகள் கண் கருத்துமா பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே இது ஒரு எச்சரிக்கை தான். இன்னும் 6 மாதம் 7 மாதம்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா மக்களும் மாறி விடுவார்கள். மாதிரி நீங்க நினைக்காதீங்க மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு. சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாருமே இப்படி வந்து கூவி கூவி சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது வேறொரு உண்மையாக இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த மத்திய அரசாங்கம் தோல்வியுற்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு. அது உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.